சோ உனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பிடிக்காத பிளேயர் யாரு? பிடிக்காத பிளேயர்ல யாருமே கிடையாது. அப்ப டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யார் பிடிக்காது இப்ப சொல்லுப்ப? எந்த கிரிக்கெட்டருமே பிடிக்காதுலாம் கிடையாது, எல்லாருமே ஒரு விஷயத்துல பிடிக்கும். ஒரு விஷயத்துல பிடிக்கும். அப்ப அஜித் சண்டேலா கரெக்ட், அஜித் சண்டேலா எதுக்கு பிடிக்கும்? அவர் பேர்ல அஜித் இருக்குன்றாரு. நல்லா போடுறாரு. அப்படியா? டபுள் மீனிங்ல பேசிட்டாம்பா. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட ராப்கோ சூப்பர் கிரேட் செவன் செட்டேகடிசில இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட 3 இளம் வீரர்கள், அதுக்கப்புறம் ஒரு சீனியர் வீரர். யார் அப்படின்னு பார்த்தாக்க கிழம் வீரர்னு சொல்ல வந்த பிரதர். ஆனா உங்களை பார்த்தா அப்படி சொல்ல மனசு வரல. யார் அது ஊ சிட்டிங் நெக்ஸ்ட் யூ அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஸ்ரீகாந்தியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னா அவர் இன்னொரு ஜாஸ்தியா பேசுவார் அப்படின்றதுனால அவர் ஹைதராபாத்லயே விட்டதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட இளம் பிளேயர்ஸ், அது வந்து இப்ப தமிழ்நாட்டோட செல்ல பிள்ளையா தோனியை தத்துக்கிற அளவுக்கு அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருக்கிற அஸ்வின் இஸ் தேர் ஆஃப் த ஸ்பின்னர். ஹலோ பிக் எஃப்எம் வியூவர்ஸ், தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிக் எஃப்எம் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். அண்ட் இதுல வந்து என்ன ஸ்டுடியோல எடுத்ததோட பாலாஜியோட ஷோ அட்டெண்ட் பண்றது தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ இதெல்லாம் சத்தியமா எடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கு எனக்கு எதிர்க்க வந்து ஒரு 3 இளம் பிளேயர்ஸ் உட்காந்துருக்காங்க. அதுல முதலாவது நான் கூப்பிட போறது சன் நியூஸ்லயே வந்து சின்ன வயசுலயே வந்திருக்கிறேன். அதுவும் இவர் ஃபாரின்ல இருந்து வந்தாலே ஏரோப்ளேன்ல நின்றுப்பாங்க எல்லாம் காத்துட்டு இருந்து. அந்த மாதிரி ஒரு இளம் அண்டர் 19 பிளேயர் பாபா அப்ரஜித். கரெக்டா? 2 கிலோமீட்டர் தள்ளி அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல செஞ்சுரிலாம் வச்சிருக்கீங்களா நீங்க? செஞ்சுரிலாம் இல்ல, ஹாஃப் செஞ்சுரி வச்சிருக்கேன். ஓ, how many balls you scored? 91 balls 55 க்கு பேட்டி எடுத்தாங்களா? அந்த மேட்ச் லோ ஸ்கோரிங். ஓ, லோ ஸ்கோரிங். நல்லா நீங்க பேசும்போதே லைட்டா சிம்பு டோன் வருது உனக்கு. சரி, பாபா அப்ரஜித் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எப்படி உனக்கு செலக்ட் ஆகுது? எப்படி அந்த கால் லெட்டர் வந்தது? நான் ரஞ்சி டிராஃபி சீசன் போயிட்டு இருக்கும்போது ஒரு நடு 4th மேட்ச் 5th மேட்ச் நடுவுல வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நான் சிஎஸ்கே வந்து சைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. It's a multi-millionaire baby is there. and அவர் பக்கத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தாக்க விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சேட்ஜி மாதிரியே இருக்கிற சென்னை பையன் விஜய் சங்கர். வாட் இஸ் யுவர் பிளேயிங் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஒரு bowling? நான் ஆல்ரவுண்டர். என்ன இப்படி சொல்ற? ஏரியால இருக்கிற எல்லா பஸ்ஸிலும் இப்படி தான் சொல்ல. எந்த ஏரியா நீ? நான் மடிப்பாக்கத்துல இருந்து ஒருத்த இன்டர்நேஷனல் அரீனால விளையாடுறா அப்படின்னா இஸ் அரீனா மல்டிமீடியா கை. எப்படி செலக்ட் ஆன நீ? ரஞ்சி டிராஃபி போது சொன்னாங்க. ஏன் நீ வாயில லட்டு வச்சிருக்க மாதிரி பேசுற? ரஞ்சி டிராஃபி ஆடும்போது சொன்னாங்க சிஎஸ்கே சைன் பண்ண போறேன்னு. சோ நான் டெபியூ பண்ண உடனே முடிச்சிட்டு அந்த மேட்ச் முடிச்சிட்டு வந்த உடனே. ஓ, ஓகே. ரஞ்சி டிராஃபில வாட் இஸ் யுவர் ரெக்கார்ட் மேன்? 3 மேட்ச் தான் ஆடினேன் இந்த வருஷம். டெபியூ மேட்ச் 65 நாட் அவுட். ஓ, லாஸ்ட் மேட்ச் 100 நாட் அவுட். எல்லாமே நாட் அவுட். நீ தோனி மாதிரி உசாரா அவுட் ஆகாத டைம்ல வந்து ஆடுவா போல. இது இந்த பக்கம் இருக்கிறது நம்ம ராயபுரத்தை சேர்ந்த வெஸ்ட்மாம்ல பையன் கார்த்திகேயன். உங்களோட வரலாறு சொல்லுங்க, எப்படி சிஎஸ்கே உள்ள வந்தீங்க? வரலாறு எதுவும் பெருசா இல்ல, பட் லாஸ்ட் இயர் போலிங்க்கு வந்தேன். போலிங் இந்த வருஷம் கால் பண்ணாங்க இந்த மாதிரி செலக்ஷன்ஸ் வாங்க. நான் போனேன், போய் நெட்ல போலிங் போட்டேன். அப்புறம் ஒரு 1 வீக்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ உரக்கடத்துல வீடு வாங்கிட்டீங்களா இல்லையா? சரி, பாபா அப்ரஜித், நீ தான் இருக்கிறதுல சின்ன வயசுல டீம் வந்திருக்கிற. எப்படி இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின்லாம் எப்படி பழகுற? அப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. உனக்கு யாரு சிஎஸ்கேல ஃப்ரெண்ட்? எல்லாருமே ஃப்ரெண்ட் தான். சும்மா இப்படி பெட்டு போடாத சொல்றா. ஜேசன் ஹோல்டர்னு ஒருத்தர் இருக்கான். ஆமா, 80 அடி ஷோல்டர். அவன் தான் என்னை தாலாட்ட வருவாளன்னு போலிங் லிஸ்ட் போடுவாங்க. ஓகே, அவன் நல்ல க்ளோஸ் ஃபாரினர்ஸ்ல. நீங்க எப்படி பேசுவீங்க ரெண்டு பேரும்? ஹாய் ஜோஷ் ரோஸ்கா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவன் பேசுறது புரியல, கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓ, நோ முஸ்தபா. சரி, நீங்க வந்து சொன்னீங்கல்ல நானும் முரளி விஜயோ பத்ரியோ விளையாடு, அதுல முரளி விஜய் ஒண்டி பாஸ்ட் டென்ஸ்னு ஒத்துக்கிறீங்களா? சரி அஸ்வின், இந்த மாதிரி ஒரு சென்னையில இருந்து ஒரு 3-4 பிளேயர்லாம் ஒரு இன்டர்நேஷனல் அரீனால நீங்க விளையாட ஆரம்பிச்ச போதெல்லாம் வரது கஷ்டம். ஆனா இப்போ வந்து உங்க கீழே வந்து ஒரு 3 இந்த பசங்க என்ன சொல்வீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க சென்னையில இருந்து. தமிழ்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கு. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க யாருமே கார்த்திக் மட்டும் தான் ஒரு நியூ கமாடிட்டி. இதுக்கு முன்னாடி கார்த்திக் மட்டும் தான் தெரியாது இந்த தமிழ்நாடு சர்க்கியூட்ல யாருக்குமே. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ஐபிஎல் பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு மேட்ச்க்குள்ள கேப்பை போட்டு இறங்குறதோ இல்ல சிஎஸ்கேக்கு ஒரு கேப் போட்டு இறங்குறதோ எனக்கு பயங்கர மோர் ரைட் அட்டாச் டு கேம். சோ எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி தமிழ்நாடு ஆர் சென்னை. இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழேண்டா. அப்படி பாட்டு வேற பாடுவீங்க போல. சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிற ஒரு அரீனா வந்ததும், அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நானோ இல்ல ஒரு பத்ரியோ விஜயோ வந்து நல்லா பண்ணி டோர்னமெண்ட் ஜெயிச்சதுனால இப்ப மோர் ட்ரஸ்ட் இருக்கு யங்ஸ்டர்ஸ்ல. இங்க இருக்கிற உங்களோட எபிலிட்டி மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்கு. சரி, நீங்க வந்து சொன்னீங்கல்ல நானும் முரளி விஜயோ பத்ரியோ விளையாடு, அதுல முரளி விஜய் ஒண்டி பாஸ்ட் டென்ஸ்னு ஒத்துக்கிறீங்களா? முரளின்னு சொன்னா கோச் பாரு, அவர் மைக்கேல்னு சொல்லணும்ன்றாரு. இப்ப யாரு மைக்கேல்? ஏன்னா மைக்கேல் எஸ்டோட ஓபன் பண்றதுனால அவரு மைக்கேல் அந்த பட்ட பேர் எடுத்துக்கலாம். நானும் மைக்கேல் விஜய். ஏன் அவர் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல விளையாட மாட்டேன் அப்படின்ற சத்தியத்தை மீற மாட்டேன்றது? அப்படிலாம் ஒன்று 2020 நீங்க பாத்தீங்கன்னா 90 நிமிஷம் தான். ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா விஜய் மேல யாரா இருந்தாலும் பைசா போடலாம், கண்டிப்பா 100. விஜய் சங்கர், நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ரஞ்சித் ரஞ்சித் பாருங்க, அவங்க ஆர்ஜே ரஞ்சி டிராஃபில ஆடி இருக்கீங்க. ஆனா ஐபிஎல் ஆடும்போது வாட் லைம் லைட் யூர் கெட்டிங்? பெருசா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்போஷரா எடுத்துக்க வேண்டியதா. என்னடா மாதவன் மாதிரியே பேசுறேன் மைக்ல. என்னெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஹோட்டல்லாம், வீட்டுல எல்லாம் செம்ம ஜாலியா வெத்த குழம்பு சாப்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பிளேயர் ஆனோன்னா வாழ்க்கை எப்படி மாறிட்டு இருக்குது? பெருசா எதுவும் மாறல. சீரியஸா கடைசியா ஸ்ருதி ஹாசன் எப்படி நேர்ல பார்த்தேன்?
சொல்லு பெருசா மாறலன்றியே இப்ப என்னடா உள்ள கிரவுண்ட்ல போய் பக்கத்துலயே உட்கார வைக்கிறாங்களேடா. டேஸ்ட் சேஞ்சிங்லாம் பெருசா எதுவுமே இல்லை. அதேதான் நான் இப்ப என்ன நிறைய பாஸ்தா சாப்பிடுறேன். காசு கொடுக்காம சாப்பிடுற அது வேற ஒரு வெரி நைஸ். பாபா அபிரஜித், வாட் யூ ஃபீல் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் ஆஃப் த ஐபிஎல் பார்ட் ஆஃப் டீம்? எல்லா பெரிய பிளேயர்ஸோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளவு நிறைய ஸ்டார்ஸ் டீம் வந்து கிடைக்காது சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி. சோ அந்த மாதிரி டீம்ல இருக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. நீ எல்லாம் எழுதி வச்ச மாதிரியே பேசுறடா நீ சார். அண்ட் கார்த்திகே நீ பேசவே மாட்டேன், நீ தான் சொல்லு உனக்கு எப்படி இருக்கு. டேய் கால் மீ மை பாக்ஸ் லெட்டர் நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. வாட் இஸ் தி ஃபீலிங்? சும்மா வீட்ல இருந்து டிவில பாக்குறதுக்கும் இப்போ டீம்ல ஆடுறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேட்கற நினைச்ச ஒரு கேள்வி, ஏன் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து எல்லா மேட்ச் இது மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் எங்களை அப்படியே டென்ஷன்ல அப்படியே நகலாம் காணாம போனா பரவாயில்ல, நிறைய பேர் வரலே காணாம போயிடுச்சு. ஏன் அது மாதிரி பண்றீங்க? இல்ல 20 ஓவர் தான் மேட்ச். சோ எப்படியா இருந்தாலும் 180 160 எல்லாம் சேஸ் பண்ணனா 20 ஓவர் வரைக்கும் மேட்ச் போய் தான் ஆகும். பட் இந்த கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போற கான்செப்ட் தான் வந்து எங்க டீமுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி டீம் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி கேப்டனும் டிசைட் பண்ணி அந்த மாதிரியே நோக்கி செல்றாங்க. வெஸ்ட் மாம்பலத்துல எல்லாம் இருக்கும்போது நீ ஏரியால கிரிக்கெட்ல விளையாடும் போது கிரிக்கெட் மேட்ச் முடிச்சுட்டு பார்ட்டிங்லாம் பண்ணுவீங்களா? கிரிக்கெட் மேட்ச் முடிச்சு பார்ட்டிங்க அதெல்லாம் கிடையாது. இங்கதான் அதெல்லாம் இங்க எப்படி இருக்குது பார்ட்டி? வாட் இஸ் தி கல்ச்சர் இந்த பார்ட்டி? ஐபிஎல் ஆஃப்டர் பார்ட்டில சொல்றாங்களே டிஃபரண்ட் கல்ச்சர். என்ன நடக்குது நைட்? என்ன நடக்குது நீங்க வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அது முடியாதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு ஏக்கத்தை தீத்துக்கிறேன். நான் ஏக்க ராஜா பக்கத்துல இருக்காரு, அவர் கேளுங்க. கூட்டின் போனதுக்கு என்ன போட்டு விடுறீங்க? நைட் ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய ஒரு பார்ட்டி ஹப்லாம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் டிசிப்ளின்டான டீம். டிசிப்ளின்டான டீம்னா 1 மணியோட வீடு அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இல்ல டிசிப்ளினான டீம் எப்படின்னா 3 மணிக்கே எல்லாரும் போயிடுவாங்க. அட பாவிங்களா. வருவாங்க கொஞ்சம் they have their own time. இந்த மாதிரி சும்மா ரொம்ப தகராறு பண்ற டீம்லாம் கிடையாது. they have a good time amongst themselves. அப்படியே பிராவோ வந்தாருன்னா பிராவோ அப்படியே எல்லாரும் பேசினு நாங்க எங்களுக்குள்ள சிரிச்சுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா கார்த்திகை நான் ஒரு நாள் பார்த்தேன். என்னாச்சு 1 மணிக்கு எல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். யார் இந்த மாடல்? மாடலும் கிடையாது ஓடலும் கிடையாது. நீங்க வேற ஒழுங்கா கேளுங்க. இப்படியே நாங்கெல்லாம் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்ததும் கார்த்தி என்ன பண்ணா நல்லா டிப் டாப்பா எல்லாரும் இன்னும் ட்ரெஸ்ல தான் இருக்காங்க, மேட்ச் ட்ரெஸ்ல. போய் ஒரு நிமிஷத்துல ஜீன்ஸ் என்ன பெல்ட் என்ன பர்ஃபியூம் என்ன சும்மா மணக்க வந்து வெளில வந்தாரு. அப்படி நடந்துனே இருந்தாரு. எங்கடா போற கார்த்தி அப்படின்னு. பாட்டி இல்லையா நான் போவேனாமா அப்படின்னு. ஓ இஸ் தட் கை? ஆமா நான் அவனே சொன்னேன் இருடா ஒரு 10 மினிட்ஸ் குளிச்சுட்டு வந்துடுறேன் போலாம் அப்படின்னு. குளிச்சுட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள 17 பேர் ரூம்ல பில் அடிச்சிட்டான். வாங்க போலாம். அட பாவி ரேணிகுண்டா பட செகண்ட் ஹீரோ மாதிரி இருந்துட்டு இஸ் கோயிங் ஃபார் தி பார்ட்டி. அனிமல் இஸ் a great thing. கார்த்திக் அண்ட் விஜய் சங்கர் ஆடினா தவடைய பெத்துறாரு டான்ஸ் ஃப்ளோர்ல. அப்படி எல்போ ஈட்டி கொஞ்சம் கை வேற நீளமா. பார்ட்டிலே நீ பார்த்ததுலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை யாரு? எப்படி உன மாட்டி விட்டா? நான் பார்ட்டில இருக்க இந்த நடிகை பார்க்கல. டேய் என்னடா நடிக்கிற? அட பாவி இப்பதான் 3 பேர் சொன்னேன். அவங்க பார்ட்டிக்குலாம் வரல. ஓ இல்ல அவளே வருவீங்க. இங்க மைக் தள்ளுறேன். என்னது இங்க இந்த கையெல்லாம் காமிச்சா ரேடியோல தெரியாது. அப்ப பாபா அபிரஜித் நீ சொல்றா. என்ன உனக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்க, என்ன பண்ணுவ பார்ட்டி இல்ல நீ? பார்ட்டில போய் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சைட் டிஷ் சாப்பிடுவியா? ஆக்சுவலா பார்த்தா தான் பண்ணுவேன். அப்படியாடா? சூப்பரா நீ நல்ல பையனா. நீ சுச்சி விச்சி. நான் இப்ப சில பிளேயர்ஸ் பேர்லாம் சொல்றேன். அவங்கள பத்தி டக்குனு ஒரு வாரத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. ஆஷிஷ் நேரா வேர்ல்ட் கப் ஃபிராக்சர். அவரே ஃபிராக்சர் தான். எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆக்சுவலி அவருக்கு எல்லாமே தெரியும். பிசியோ ட்ரெய்னர் எல்லாத்தையும் நாலேஜ் ஜாஸ்தி. ஏன்னா நிறைய இன்ஜுரி ஆயிருக்கு அவருக்கு. நாலேஜ் அபவுட் இன்ஜுரிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி டாக்டர் அவர் பாதி டாக்டரா? மீதி டாக்டர் இப்ப பாக்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப வீக்கா இருக்காரு அவரு. சரி ஓகே கார்த்திகேயா கிறிஸ் கெயில் பிக் ஹிட்டிங். என்னடா இங்கிலீஷ் என்னது பிக் கிரவுண்ட் அவுட் வெளிய அடிக்கிறது. கிரவுண்ட் அவுட் வெளில இப்பதான்டா நம்ம ஏரியாக்கு வந்துங்க. கிரவுண்ட் அவுட் வெளில அடிக்கிறது. உங்களுக்கு ஃபைனலா விராட் கோலி के पीछे क्या है? விராட் கோலி के पीछे क्या है? कुछ नहीं. விராட் கோலி வந்து அதே மாதிரி தான் பயங்கர ஒரு அவருக்கும் ஆட்டிடியூட் தான் அவரோட ஸ்ட்ரென்த். எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்தியன் டீமுக்கு 2 காப்பி கொடுக்க போறோம். டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்ப போறோம். இதுல யாரும் பாட்டு பாடு? விஜய் சங்கர். இங்க பாரு தலையை குஞ்சிக்காத. இத்தனை நேரம் இவர் பேசுறதெல்லாம் கேட்டு பாடி பண்ணி ஒரு பாட்டு ஒரு 2 லைன் பாடு. நம்ம வந்து மங்களகரமா பாட்டுல சுத்தமா பாடுற எல்லாம் சேர்ந்து கோரஸ் த்ரோட் சரியில்லை. த்ரோட் தெரிஞ்சா எஸ்பிபி மாதிரி பாடுவேன். சும்மா பாடுற 2 லைன் பாட்டுல. சரி உனக்கு வந்து ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 3 வருஷத்துல விஜய் சங்கர்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரிக்கெட்டர். பாபா அபிரஜித். சரி இந்த ஆன்சர் அவர் சொல்லிட்டாரு. நீ என்ன ஒரு 3 வருஷம் வேணாம் உனக்கு ஒரு 15 வருஷத்துல பாபா அபிரஜித் அப்படின்னா என்ன மாதிரி பிளேயரா இருக்கணும்? கமெண்டேட்டரா 30 வயசு ஆயிருந்தா எனக்கு. அப்படி அப்பதானே நீ ஒரு நல்ல பிளேயரா இருப்ப. சாலிட் 15 வருஷத்துக்கு அப்புறம் 30 வயசா? என்னடா டேய் 34 ஆவும்டா அப்போ உனக்கு. 30 மேல அது இப்போ என்ன வயசு தான் ஆகுது? 18 இப்பதான் ஆகுதேவா? அட பாவி சம்மடா தில்லலங்கடி. பாபா அபிரஜித் போகும்போது மாசம் கழிச்சு தான் பார்த்து போட்டு செஞ்சுட்டு போ. நீ சொல்லு உனக்கு 10 வருஷத்துல எப்படிப்பட்ட பிளேயரா ஐடென்டிஃபை வாண்ட்? ஒரு கண்ட்ரிக்காக என்னால என்ன முடிஞ்சதோ அது பெஸ்டா பண்ணிருக்கணும். இந்திய நாட்டுக்காக ராணுவத்துல சேர போறியா? இல்ல கிரிக்கெட்ல இந்தியன் டீமுக்காக. வாட் இம்ப்ரெஷன் இஸ் ஹேவிங்? அண்ட் கார்த்திகேயன் நீ சொல்லுப்பா. நம்ம ஏரியா பஸ்ல சொல்லு. வெஸ்ட் மாம்பலத்துல போயிட்டு கார்த்திகேயன் 4 வருஷம் கழிச்சு கேட்டா என்ன சொல்லணும்? கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணோம் அத மாதிரி டீமுக்கு. ராகுல் டிராவிட் இஸ் ஸ்டில் பிராக்டிசிங். அது மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். வேற என்னலாம் வச்சுக்கலாம்? யாரையும் வச்சுக்காதீங்க. என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? என்னப்பா இப்படி பேசுற? நான் பேசிக்கலி டீசென்ட் ஃபேமிலின்னு உனக்கு தெரியாதா? And Ilam players great. All the best for your exciting future career of the cricketing nations. Okay? Thanks a lot. நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? இன்னும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தானே தேங்க்ஸ் சொன்னேன். இல்ல
அண்ட் அஸ்வின் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்றீங்க. சோ இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா கப் அடிக்கிறதுக்குலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி இவ்வளவு டீம்ல யூனிட்டி இருக்கிறது. டெஃபினட்டா இந்த ஐபிஎல் காம்படிஷனே எப்படின்னா ஒரு நல்ல ஹோம் பேஸ் இருக்கணும். எந்த டீம்ல லோக்கல் பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த டீம் தான் ஜெனரலா நல்லா பண்ணும். சோ அந்த விதத்துல லோக்கல் பிளேயர்ஸ் ஸ்ட்ரென்த்ல தான் சிஎஸ்கே ஹஸ் பீன் டூயிங் வெல். சோ இவங்க 3 பேரும் அதே மாதிரி வருவாங்கன்னு எனக்கு ஹை ஹோப்ஸ் இருக்குது. And all the best for the IPL of the 2020 and this year. Okay, you get the purple cap. கண்டிப்பா purple cap தான போல இருக்கு. ஆமா purple cap. And you get the orange cap. Okay, சிஎஸ்கே கிட்ட ஆடுற பையன் எனக்கு குடுன்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பா it's a lesson for your knock exercise. Okay, இதுக்கு எந்த கோச்சும் உங்களுக்கு கொடுத்துக்க மாட்டாரு. ஸ்டீவன் ஃபிளெமிங் இத கத்து கொடுத்துக்க மாட்டாரு. நாக்கு இங்க பார் மடிச்சுக்கோ, நல்லா மூக்க மடிச்சு கூடாது, நாக்க மடிச்சுக்கோ. அங்க பார் ஏய் என்ன நீல சொதப்பிட்ட. இப்போ வந்து வணக்கம், நான் தான் கார்த்திகேயன், சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் பேசுறேன்னு சொல்லு. I'm கார்த்திகேயன், சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ். என்ன என்னோட ஜாஸ்தி கிராமர் மிஸ்டேக் பண்ற நீ? பாபா உங்க அப்பா பேரா? சரி நல்லா இருக்குடா பாபா அபிரஜித். இப்போ வந்து நீ வந்து முதல்ல உன் பேரை சொல்லிட்டு இந்த டொரண்டோயோட முடிக்கணும். ஓகே, ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அது போதும். டொரண்டோ பெருசுனா அவன் நவுத்தி வச்சுக்கோ. என் பேர் மட்டும் சொல்லிட்டு சொன்னேன். ஆக்ஷன். என் பேர் பாபா அபிரஜித், சிஎஸ்கே பிளேயர். நான் இப்படி சொன்னா போய் சொல்றேன். கொஞ்சமாவது உணர்ச்சியோட சொல்றா. விஜய் சங்கர் யூ லுக்கிங் வெரி ஸ்மார்ட் ஆஃப். ரெடி கோ ஆக்ஷன். நான் சொல்றேன், நீ ஒரு தடவை சொல்லுங்க, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு. வணக்கம், என் பேர் அஜய் சங்கர். அது அண்ணா. ஓகே வணக்கம், என் பேர் விஜய் சங்கர். வணக்கம், என் பேர் விஜய் சங்கர். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர். இந்த வருஷம் தான் நான் டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் தான் டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐ அம் a batsman bowler all rounder. I am a batsman bowler all rounder. மூணு டாய் சொல்லிருக்கேன். ஆனா இப்போ we are getting the star player in attraction. I am Ashwin. Hi, my Ashwin. நானே சொல்றேன். Okay. Hi, this is Ashwin. You're listening to me on 92.7 Big FM. என்ன அஸ்வின்? நான் எஸ்வி சேகர் பையன் பேர் அஸ்வின் தான். நான் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் சொல்லுங்க. Hi, நான் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் பேசுறேன். You're listening to me on 92.7 Big FM. ஓகே ரெடி 1 2 3 மரதம் ஒழுங்குமுகப்படுத்திக்கோங்க. ஆக்ஷன். Come on guys. We getting Harbhajan Singh out. அது என்ன பொண்ணுங்களை திட்டி பாட்டு எழுதுறது? பொண்ணுங்களை பாராட்டி எழுதினாலும் நாங்க போடுவோம். இது 92.7 Big FM, மனசு தொட்ட பெண்கள் ஸ்டேஷன்.